லவ் யூ கைஸ். ஃபால்ஸ் பக்கத்துலேயே சமைச்சு சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வேற லெவலில் வைப் பண்ணி குளிக்கிறதுக்கு தரமான ஸ்பாட். ரீசெண்டாக வண்டி 200 பெட்ரோலை போட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம புத்தேரி விளையாட்டு தான் போயிட்டு இருந்தோம். எங்கே போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காளிகேசம் போடிய வழியில் இருக்கக்கூடிய பால் குளத்துக்கு தான் போயிட்டு இருந்தோம். போகும்போது ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா பச்சை பசுமேட்டு அவ்வளோ மரங்கள் இருந்துச்சு, பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா பால் குளம் சொல்லி ஒரு போர்டு வச்சிருக்கோம். நீங்கள் ரைட் எடுத்து நேராக வந்துட்டே இருந்தீங்கன்னா ஒரு நடு காட்டுக்குள்ள போனது போலவே இருக்கும். போகக்கூடிய வழி ஃபுல்லாகவே ஏதோ சொர்க்கத்துக்கு கூட்டு போனது போலவே இருக்கும். உண்மையிலே வியூலாம் தரமாட்டு இருந்துச்சு. குமாரி பையன் வந்திருக்காப்ல. நம்ம அண்ணன் தான் நம்மளுக்கு சமைச்சு கொடுப்பாங்க. சமையல் கொண்டு வந்த பொருட்கள் எல்லாத்தையும் ஃபால்ஸ் கிட்ட ஃபாஸ்ட்டாக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டோம். போகும்போது பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கொண்டு போயிட்டு இருந்தோம். ரைட் சைடு கீழே இறங்கி வந்தீங்கன்னா இப்படி ஒரு தரமான ஸ்பாட்டுக்கே வந்துடலாம். அப்புறம் வந்த வேலையை பாப்பன்னு சொல்லி சுள்ளிலாம் பறக்கி சமையல போட தொடங்கிட்டோம். என்னெல்லாம் சமைச்சோன்னு சொல்லி பாத்தீங்கன்னா முட்டை, இறைச்சி, மீன் இப்படி சொல்லி எல்லாமே ஒரு சைடு சமைச்சிட்டு இருந்தாங்க. நாங்க ஒரு சைடு இருந்து நல்லா குளிச்சிட்டு இருந்தோம். நம்ம அண்ணன் ட்ரீட் வச்சாங்க. முட்டையை அவிக்காம வறுத்து வச்சுட்டோம். கொஞ்ச நேரத்துல மழை வேற பெய்ய தொடங்கிடுச்சு. அந்த மழையில சமைச்சு வேற லெவல்ல வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. சமைச்சு முடிச்ச அப்புறம் எல்லாருமே சேர்ந்து இருந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். டேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே